டாக்டர், என் குழந்தை தூங்கவே மாட்டேன்றான் டாக்டர். அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. உங்க குழந்தைங்க சீக்கிரமா தூங்கணும்னா நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், ஸ்கூல் விட்டு வந்தோடனே கண்டிப்பா 1 மணி நேரம் அவுட்டோர் கேம் கண்டிப்பா கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் பால் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு சூதனிங் எஃபெக்டை கொடுக்கும், நல்லா தூக்கமும் வர வைக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெட் டைம் ரொட்டீனை டெய்லியும் 8 மணினா 8 மணிக்கு கண்டிப்பாக தலகாணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியங்க, நாலாவது விஷயம், செல்ஃபோனை ஸ்க்ரீனை காமிக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் அவங்களோட தூக்கத்தை கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அஞ்சாவது விஷயம், அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு அதிகமாக ஜங்க் சாப்பிட்றாங்க, சுகர் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா கிட்ஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மேக்ஸிமம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா பெட்டராக இருக்கும் அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஆறாவதாக இன்னொரு ரொம்ப முக்கியங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்ஸோட நம்ம யாராவது கதை சொல்லிட்டே தூங்க வச்சோம்னா அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையும் சொன்ன மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு அட்வைஸும் வந்த மாதிரி இருக்கும். அப்படியே அவங்க ரிலாக்ஸாக அவங்க மைண்டை தூங்க வச்சுடுவாங்க. நம்ம கதை சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி எந்த கதையும் சொல்லக்கூடாது. ரொம்ப ஹாப்பியாக மைண்டை காமாக இருக்கிற மாதிரி கதைகள் சொல்லணும். அதுக்கடுத்தது, ரூமில் லைட்ஸ் எதுவும் ஆனில் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மைல்டு மியூசிக் வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெஷலி கிட்ஸ் இருக்க மதருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.